இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோமா? இப்போ வந்து ஒரு பூஜா ட்ரேடில் ஒரு இன்னைக்கு மார்க்கெட்டோட மூமெண்ட்டு எப்படி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஒரு மூமெண்ட்டை வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வந்து இதை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கேள்வியோடு தான் நம்ம தான் அனலிசிஸ் பண்ண போகிறோம். நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் தான் பதில் கொடுக்க போகிறீங்க, நம்ம தான் எடுக்க போகிறோம். இப்போ என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு மார்க்கெட்டு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் மேலே போயிருக்கு. இன்றைக்கி ட்ரெண்டு மூவ் வந்து நடந்திருக்கு. இது நடந்ததுக்கு உண்டான இப்போ இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சு போயிடுச்சு. இப்படி தான் என்ன இப்படியே முடிஞ்சிச்சு. இப்போ 3:30க்கு மேலே பேசுகிறோம் இந்த மூமெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் இப்படி மேலே தூக்கியிருக்கேன் அப்படின்னா, சைக்காலஜிக்கலாக திங்க் பண்ணணும். என்ன திங்க் பண்ணணும்? ஆப்ஷன் பையர்ஸுக்கு இன்றைக்கி ஒரு வேலிடாக இருக்கணும். ஆப்ஷன் பையருக்கு உண்டான வேலிட்னா இன்றைக்கி ஒரு ட்ரெண்டிங்கான மூவு, இன்றைக்கி ஒரு பாசிட்டிவான டே, ஒரு பூஜா ஹாலிடே நமக்கு. ஸோ இந்த மாதிரி டைமில் சைக்காலஜிக்கலாக நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணும்போது, இந்த மாதிரி மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணும்போது 4 பேர் உட்காந்து பேசுவாங்க. மார்க்கெட் மூமெண்ட் இப்படி இருக்குது, எப்படி இருக்குது. இன்றைக்கி எவனாவது ஒருத்தன் ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம், அவன் இன்னொருத்தன்ட்ட சொல்லுவான், உள்ளுக்குள்ளே கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி டைம்லலாம் எப்பப்பெல்லாம் ஹாலிடே இந்த மாதிரி இருந்ததோ, ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் வந்து மார்க்கெட்டில் ஒரு ட்ரெண்டை க்ரியேட் பண்ணணும். அதுதான் ஆப்ஷன் பையர்ஸை உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிறதுக்கு உண்டான சைக்காலஜி. இது என்னோடய பார்வை. ஓகே, அடுத்து ஃபஸ்ட்டு இன்றைக்கி டே இப்போ 9:15 வந்துடுவோம். இன்றைக்கி 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகலை. ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன விஷயத்தை ஃபஸ்ட்டு பார்க்கணும்? சத்தமாக சொல்லுங்கள். என்ன ஓப்பன் மேக்ஸிமம் வந்து லாங் ஹாலிடேவா என்னன்றது பார்க்கணும் மேக்ஸிமம். இப்போ நாளைக்கு ஹாலிடே. இப்போ ஹாலிடேங்கும்போது நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன்? ஃபஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் நான் சொல்லியிருக்கேன். அப்போது ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி அடுத்த ஸ்டேஜ் நம்ம என்ன பண்ணணும்? எந்த பேட்டர்னில் ஓப்பன் ஆயிருக்கு, கண்டினியூஷன் பேட்டர்ன் ஓப்பன் ஆயிருக்கா என்னன்னு அது பார்த்தோம். கண்டினியூஷன் பேட்டர்ன் ஓப்பன் ஆகிறதா என்னன்னு பார்க்குறத தாண்டிலும் செல்லர்ஸருடைய ஏரியா எந்த ஏரியாவாக இருக்குது, நம்ம போய் அந்த ஏரியாவில் ஆப்ட் ஆகிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கணும். அப்படி கண்டுபிடிச்சி வைக்கிறதுக்கு தான் நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? பாக்ஸுங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்கேன். பாக்ஸ் தியரி. பாக்ஸ் தியரிங்கிறது எதுக்கு? செல்லர்ஸோடைய ஏரியாவை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். அப்போது இப்போ எல்லோரும் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? நேற்று நடந்த மூமெண்ட் அது இல்லாமல் இப்போ மார்க்கெட் 9:15க்கு இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் ஆன மாதிரியே நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு அதை இந்த டூலை யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ இங்கே ஓப்பன் ஆகிருக்கு, ஓப்பன் ஆகிற மாதிரியே நீங்கள் திங்க் பண்ணிக்கிட்டீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? இந்த இடத்துல செல்லர்ஸோட ஏரியாவை நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ ஃபைன் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் க்ரியேட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல பாக்ஸ் க்ரியேட் ஆகும்போது நம்ம இந்த இடத்துல ஒரு பாக்ஸை போட்டு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஏரியாவில் ஒரு பாக்ஸு நமக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. இது வரைக்கும் தான், நேற்று வரைக்கும் தான். ஸோ இது வரைக்கும் நான் எடுத்துட்டேன். ஓகேவா? இப்போது இது வந்து செல்லர்ஸோடைய ஏரியா. இப்போ செல்லர்ஸோட ஏரியா வேலிடு முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் போகும்போது இதனுடைய ப்ராபபிலிட்டி என்னாகும்? பாக்ஸுக்கு அபோவ் பாக்ஸ் மேலே ஓபன் ஆனா ஓபன் ஆகலாம், இல்ல இந்த பாக்ஸ் இன்சைட் பாக்ஸ் ஓபன் ஆகலாம். அப்ப இன்சைட் பாக்ஸ்ல ஓபன் ஆயிடுச்சுனா மிட் பாயிண்ட் கீழ ஓபன் ஆயிருக்கா, மிட் பாயிண்ட்க்கு மேல ஓபன் ஆயிருக்கான்னு பார்க்கணும். அப்போ நமக்கு இதுல மெயினோட ரூட் என்ன? மிட் பாயிண்ட் நம்ம இதுக்கு கண்டுபிடிக்கணும். இந்த பாக்ஸோட மிட் பாயிண்ட் என்ன? இந்த மிட் பாயிண்ட், இந்த ரேஷியோ. அப்போ இந்த மாதிரி போடும்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ப்ரீவியஸாக மார்க்கெட்டில் இந்த மிட் பாயிண்ட்டுக்கெல்லாம் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ரியாக்ட் பண்ணியிருக்கு. அப்போது நம்ம பண்ணுற விஷயங்கள் கரெக்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். புரிஞ்சிருச்சா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை நான் ரிமூவ் பண்ணி விட்டுறேன். இப்போ மிட் பாயிண்ட் நீங்கள் போட்டிங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த பாக்ஸை வந்து அப்படியே நான் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறேன். இந்த பாக்ஸை நான் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ மிட் பாயிண்ட் தெரிஞ்சிருச்சு. மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆயிருக்கு? மிட் பாயிண்ட்டுக்கு இன்சைட் த பாக்ஸ் பிலோ த மிட் பாயிண்ட். இப்போ நமக்கு இப்போ நம்ம வந்து ரொம்ப லாங் ஒய்டாக இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய மைண்டு ப்ராடாக போயிட்டே இருக்கும். நம்ம ஷார்ட்டாக ஒரு இடத்துல இன்ட்ராடே பிளேயருக்கு ஒரு குயிக் மைண்ட் செட் வேணும். குயிக் மைண்ட் செட் இருந்தால் தான் நம்ம பையிங் பண்ணுறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி ஹையாக இருக்கும். அப்போ அந்த குயிக் மைண்ட் செட்டுக்கு நம்மள்கிட்ட நிறைய விஷயங்கள் இன்புட்டாக நமக்கு கிடச்சிருக்கும். அதை எதெல்லாம் வேலிடுங்கிறத சுருக்கிக்கிட்டே வரணும். அப்படி சுருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த பாக்ஸை மிட் பாயிண்ட்டு கீழே ஓப்பன் ஆகும்போது இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இந்த பாக்ஸோட வேல்யூ இதை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். மிட் பாயிண்ட்டுக்கு வச்சுட்டேன். இப்போ இதுதான் நமக்கு பாக்ஸு டாப் ஆகிடுது. இப்போ மிட் பாயிண்ட்டுங்கிறது வந்து நமக்கு டாப் ஆகிடுது. புரிஞ்சிருச்சுங்களா? இப்போது நமக்கு இப்போ பாக்ஸ் சுருங்கிருச்சு. நம்மளுடைய ட்ரெண்ட் மூவும்
ஏன்னா இதை தான் வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு மூமெண்ட்டில் மார்க்கெட்டை வந்து நம்ம குயிக்காக நம்ம ஒரு என்ட்ரி உள்ளே போகிறதுக்கு நமக்கு சீக்கிரம் லாஜிக்காக கிடைக்கிறதுக்கு உண்டான விஷயம். ஓகேவா? அப்படி இருக்கும்போது அடுத்து இந்த பாக்ஸ் நம்ம வேலிட் பண்ணிட்டோம். மிட் பாயிண்ட் கீழே பாக்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு, கேண்டில் ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் இன்றைக்கி வந்து வேலிடு. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் கான்செப்ட் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன்ல. ஹையை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் ஹை பிரேக் பண்ணுதா லோ பிரேக் பண்ணுதான்னு பார்க்கணும். எப்போ பார்க்கணும்? எப்போல்லாம் மார்க்கெட்டில் ஹாலிடே வருதோ அந்த ஹாலிடேவுக்கு முன்னாடி நாளும் அடுத்த நாளும் பார்க்கணும். இதை தான் நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன், மண்டே கேண்டிலும் மண்டே மார்க்கெட்டும் ஃப்ரைடே மார்க்கெட்டும் கான்செப்ட் சொல்லியிருப்பேன். மண்டே கான்செப்ட், ஃப்ரைடே கான்செப்ட்னு. அப்போ இடைப்பட்ட நாட்கள்லையும் ஹாலிடே வருதுன்னா அதே கான்செப்ட் தான். புரிஞ்சுதுங்களா? அப்போ இன்றைக்கி ஒர்க் ஆகிறது என்ன கான்செப்ட்டு? மண்டேயா ஃப்ரைடேவோட கான்செப்ட், மண்டே ஆர் ஃப்ரைடேவோட கான்செப்ட் ஒர்க் ஆகுது. ஏன்னா நாளைக்கு மார்க்கெட்டு லீவு. புரிஞ்சுதுங்களா? அப்போது நாளைக்கு மார்க்கெட் லீவுங்கும்போது ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலோட ஹை பிரேக் ஆகுதா லோ பிரேக் ஆகுதான்னு பார்க்குறோம். இங்கே வந்து ஹை பிரேக் ஆகுது. ஸோ அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ப்ராபபிலிட்டியை நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த பாக்ஸை இங்கே குறிக்கிட்டீங்களா? இப்போ இந்த பாக்ஸுக்கு சென்டர் ஆஃப் த வேல்யூ என்னன்றதை நீங்கள் டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். அப்போது இந்த வேல்யூ இருக்குல்ல, இது அப்படியே இங்கே வந்துடும். இப்போ நான் மேனுவலாக தான் அளக்காமல் மேனுவலாக தான் போடுறேன், ரஃப்பாக தான் போடுறேன். ஓகேவா? இப்போ ரஃப்பாக தான் நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த மிட் பாயிண்ட் போடும்போதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், இந்த மிட் பாயிண்ட்டுக்கு மார்க்கெட் திரும்ப ரியாக்ட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ மார்க்கெட் வந்து இந்த மிட் பாயிண்ட்டுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடச்சிருச்சா? இப்போது வேலிடுங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் ஆஃப் மார்க்கெட், ப்ரீவியஸ் டேன்றதை தாண்டி இதுக்கு முன்னாடி மார்க்கெட் அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கணும். ஏன்னா லைவாக நான் ஆல்ரெடி சொல்கிறதான், லைவ் மார்க்கெட்டில் நம்ம சில விஷயங்களை அனாலிசிஸ் பண்ணக்கூடாது. பட் அதையும் தாண்டி ப்ரீவியஸ் டேவே இந்த மாதிரி அனாலிசிஸை நம்ம பண்ணும்போது நமக்கு உண்டான ஒரு கான்செப்ட் வந்து ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகும். இப்போ இந்த மிட் பாயிண்ட் வந்து ஒரு முக்கியமான லெவல். என்ன லெவல்னு யாருக்காவது தெரியுமா? ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா? என்ன 75%? அந்த ஸ்விங்கில் 75. அதாவது சிம்பிள் ஒன்றும் இல்லை, அதை நான் போட்டே காமிச்சேன். இப்போது இந்த பாக்ஸ் ஆல்ரெடி நம்ம போட்டிருந்தோம்ல, இப்போ இந்த இடத்துலேருந்து எடுத்துருந்தோமா, இந்த இடத்துலேருந்து எடுத்துருந்தோமா, ஒரு ரேண்டமாக தான் நான் போடுறேன். இப்போது ஆல்ரெடி நம்மளுடைய ஃபிஃப்த் டூல் இருக்குல்ல, இந்த ஃபிஃப்த் டூவில் தலைகளாக எடுத்துட்டேன். இந்த ஃபிஃப்த் டூவில் அப்படியே வந்து எடுத்து போடும்போது என்ன ஆகுது, ஈஸியாக 75% உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆகுது. அப்போ ஃபிஃப்த் டூலில் 75%ங்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் அது. ஸோ இப்போது ஃபிஃப்த் டூல் கான்செப்ட் உங்களுக்கு ஒர்க் ஆகுதா? பாக்ஸ் தியரி கான்செப்டை நான் எப்படி ஃபிஃப்த் டூலோட கம்பைன் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுதா? அப்போது இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, இதெல்லாம் இன்க்ளூடிங் இன்சைடாக உங்களுக்கு தெரியணும். மைண்டு ஆட்டோமேட்டிக்காக சார்ட்டை பார்க்கும்போது கண்ணுக்குள்ளே உங்களுக்கு இன்சைடில் வந்து விழுகணும். இதை போட்டு அளந்துட்டுலாம் இருந்துட்டு இருந்தோம்னா டைம் ஆகாது. பட் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், ஒர்க் பண்ணணும். அப்போ இந்த ஃபிஃப்த் டூல் கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சு. ஸோ ஃபிஃப்த் டூலில் 75% இம்பார்ட்டன்ட், 75% இந்த ஏரியா வருது, பாக்ஸோட 75% ஏரியா. இதான் லாஜிக். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ இந்த பாக்ஸையும் நான் வந்து தூக்கி விட்டுறேன். இப்போ நமக்கு பாக்ஸ் குறைஞ்சி போச்சு. இப்போ டன். இப்போது நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் வந்துருச்சு. இப்போது ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் ஓப்பன் ஆகுது, பிலோ த லெவல் கீழே ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆன இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலுக்கு பின்னாடி இருக்க லாஜிக் என்ன, யாராவது சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்ன? ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் நீங்களோ நானோ க்ரியேட் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது பெரிய பெரிய ஆப்ரேட்டர்ஸ் தான் ஹை லோ ஓப்பன் எல்லாமே அவன் தான் ஃபிக்ஸ் பண்ணுறது. அதுவும் இல்லாமல் நாளைக்கு மார்க்கெட் ஹாலிடே. அப்படி ஹாலிடே இருக்கும்போது இன்னையோட ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலோடைய மூவ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான மூவ். அப்போது இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் இந்த மாதிரி ஃபார்ம் ஆனதுக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக்கான கான்செப்ட் என்ன? ஓப்பனிங்கு புட் செல்லர்ஸ் வந்து அவங்களோட லிக்விடிட்டி இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. ஓகே. ஆனால் கால் செல்லர்ஸ் அவங்களோட ஹோல்டிங்ஸ் மேலே தான் மார்க்கெட் போகுதுன்னு தெரிஞ்சு கால் செல்லர்ஸ் அவங்களோட ஹோல்டிங்ஸை ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்காக கீழே கொண்டு வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க. அதனால தான் அந்த விக் அவ்வளோ பெருசாக ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போது ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில்லையே டோட்டல் இன்ஸ்டியூஷனோடைய ப்ளே முடிஞ்சு போயிட்டோம். 2 பேருமே சிங்கிள் சைடாக மாறிடுறாங்க. அதை நம்ம ஈஸியாக எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறோம்? மார்க்கெட் இப்போ இந்த கேண்டில் இங்கே பாருங்களேன், இந்த கேண்டில் இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனதுமே இந்த கேண்டில் ஃபஸ்ட்டு விக் வைக்கிறதுக்கான காரணம் என்ன? இமீடியட்டாக மேலே போயிருக்கு, லிக்விடிட்டியை இன்ஜெக்ட் பண்ணியிருக்கு அப்சைடு.
ஏன் இன்ஜெக்ட் பண்ணியிருக்கான் அப்சைடு இன்ஜெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா என்ன காரணம்? இந்த லிக்விடிட்டி இனிஷியல் ஸ்டேஜில் மேலே போகிறதுக்கு என்ன காரணம்? இன்னைக்கு வந்து மார்க்கெட்டோடைய ரியல் சென்டிமெண்ட் அப்சைடில் போக போகுது. அப்சைடில் போக போகுதுங்கும் போது யாருடைய மார்க்கெட் கண்ட்ரோல் இது? ஆப்ரேட்டரோட கண்ட்ரோல். செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லுங்க. புட்செல்லர்ஸ் வந்து அதிகமா இருப்பாங்க. அவங்க கூட ரிட்டைலர் சேர்ந்துப்பாங்க. ரிட்டைலர் கிடையாது, ஆப்ரேட்டர் சப்போர்ட் பண்ணுறான் ரெண்டு பேரும். புட்செல்லருடைய ஓகே. ஸோ அப்படி செல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கேண்டில் மூவ் ஆகுது. ரியல் சென்டிமெண்ட்டை இருடா நீ அப்படியே மேலே கொண்டு போயிடாத, என் பொசிஷன் உள்ளுக்குள்ளே இருக்குது. யார்? கால் செல்லர். என் பொசிஷன் உள்ளுக்குள்ளே இருக்குது, நான் என்னோட லாபத்தை எடுத்துகிட்டு வெளியில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவன் அடுத்த நிமிஷமே அமுக்குறான். அப்படி அமுக்கிற விஷயத்த நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்? கேண்டில் ரன் ஆகிட்டு இருக்கும்போதே இவன் கட்டாயம் மேலே போகிறது ஃபேக் மூவ் தான், இமீடியட்டாக திரும்ப கீழே வருவான். நோ 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 நோ. ஸோ இந்த இடத்துல கேப் தியரி கான்செப்ட் ஒர்க் ஆகணும் நமக்கு. இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கேப் தியரி கான்செப்ட் நமக்கு ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? ஸோ மார்க்கெட் என்ன ஆகும்? இமீடியட்டாக மேலே போன ஃபஸ்ட் 5 மினிட்ஸ்லேயே இமீடியட்டாக கீழே வந்துட்டு அடுத்த கேண்டிலே வந்து அந்த கேப்பை ஃபில் பண்ணிடுது. எது? இந்த 75% ஏரியா. இப்போ இந்த 75% வெறும் பாக்ஸோட 75% மட்டும் கிடையாது. 52 இங்கே இருக்கிறதா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 52ல் இப்போ நம்ம 52ல் 75%க்கு மார்க்கெட் இங்கே போயிட்டு வருதுன்னா நான் என்ன சொல்லுவேன்? அந்த 75% போய் தொடர்றதுக்கான பாசிபிலிட்டி அதிகம்னு சொல்லுவோம்ல, சேம் அதே பேட்டர்ன் தான். மார்க்கெட்டு கண்டினியூஷன் பேட்டர்னில் இருக்குது. 52ல் தொடாமல் மேலே போகுது. மேலே போன இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலே மேலே போகுது. இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலே மேலே போகுது. திரும்ப அதோடைய ரியல் சென்டிமெண்ட் கீழே வந்து அடுத்த கேண்டில் கேப்பை ஃபில் பண்ணுது. அந்த கேப்போட வேல்யூ 75%. பட் ஷார்ட்டாக பார்க்கும்போது இந்த பாக்ஸோட 50%. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணி வச்சுருப்போம்? குயிக்காக சொல்லுங்கள் டக்குன்னு. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கும்போது ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலோடைய லோ டு ஹை, ஏன்னா முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த லோ டு ஹை என்ன பண்ணுறோம்? ஒரு பாக்ஸ் போட்டுடுறோம். அப்போது ப்ராபபிலிட்டி பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலுடைய லோ ஏரியாவும் இந்த பாக்ஸோடைய மிட் ஏரியாவும் அந்த 52ோட 75%ம் இந்த இடத்துல ஒரு இடத்துல குவியுது, ஒரே இடத்துல உழுகுது. அப்போ இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் அப்படின்றது தெரியும் போது தான் மார்க்கெட் மேலே போயிட்டு ரியல் சென்டிமெண்ட். அதனால தான் மார்க்கெட் இமீடியட்டாக என்ன ஆகுது? டக்குன்னு க்ரீன் கேண்டிலாக போகுது. போட்டதுக்கப்புறம் அடுத்து இருக்கான்ல லேட்டராக இருக்கிற ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு தெரியுது, ஓ மார்க்கெட்டு பெரிய மூவ், ஏன்னா பெரிய லிக்விடிட்டி இந்த இடத்துல இன்ஜெக்ட் ஆகுது. இந்த இடத்துல ஒரு பெரிய லிக்விடிட்டி இன்ஜெக்ட் ஆகுது, பணப்புழக்கம் உள்ளுக்குள்ளே வருது அந்த கேப்பை ஃபில் பண்ணதும். ஸோ இந்த லிக்விடிட்டி இன்ஜெக்ட் ஆகும்போது அதுக்கு அடுத்து இருக்கிற தேர்டு பெரிய பிளேயர் இருக்கான்ல, அவன் என்ன பண்ணுறான்? ஐயோ இதுக்கு மேலே போகிறதுக்கு ஸ்ட்ராங்காக அவன் கொடுத்துட்டான், சிக்னல் கொடுத்துட்டான், இனிமேலும் நம்ம பொசிஷனை உள்ளே வச்சிருக்கக்கூடாதுன்னு யார்? அவனோட பொசிஷனை வந்து வெளியில் வர்றான். வெளியில் வரும்போது என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் வந்து டவுன் ஆகுது. ஸோ டவுன் ஆகும்போது இந்த ரியல் சென்டிமெண்ட் வந்துட்டு திரும்ப அவன் எங்கே வரான்? இந்த 75% இந்த பாக்ஸோட ஏரியா 50ோட 75%ல் இந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ் லிக்விடிட்டி திரும்ப இந்த இடத்துல ஆட் ஆகுது. ஆட் ஆனது என்னது? ஒரு வேல்யூபிளான ஒரு பையிங் பவர் இன்ஜெக்ட் ஆகுது. இப்போது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் நம்மளுடைய கான்செப்ட், நான் ஆல்ரெடி சொல்கிற கான்செப்ட் என்னது? ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலோடைய இம்பார்ட்டன்ட் சொல்லுவேன். எந்த சைடு மார்க்கெட் பிரேக் ஆகுதோ அந்த சைடு மார்க்கெட் போக போகுதுன்றது தெரிஞ்சிருச்சு. அப்போது ஹை சைடு மார்க்கெட் பிரேக் ஆயிருச்சு. அப்போ என்ன தான் மார்க்கெட் இம்மீடியட் மூவ்மெண்ட் போட்டாலும் ஸ்ட்ராங்காக நீ உட்காந்துருக்கலாம், மார்க்கெட் மேலே தான் போக போகுது. உன்னோட ஏரியா எந்த ஏரியா? இந்த ஏரியாவில் நீ ஸ்ட்ராங்காக பை பண்ணணும். அப்போ பை பண்ண உனக்கு தகுதி வரல அப்படின்னா இந்த இதை நீ பேக் டெஸ்ட் எடுக்கலை, கான்ஃபிடென்ட் பண்ணிக்கல, நீ இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல, உனக்கான கான்ஃபிடென்ட் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகலை அப்படிங்கிற ஒரு லெவல் தான். அப்போ இந்த இடத்துல வரும்போது திரும்ப பையிங் ஆட் ஆகுது. ஆட் ஆனதுமே மார்க்கெட் மேலே போகுது. இப்போது அடுத்த வெலாசிட்டியை நம்ம கொண்டு வரோம். இப்போ எல்லா விஷயமும் நான் அதில் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறேன். இப்போ அடுத்த வெலாசிட்டி கொண்டு வரோம். என்ன வெலாசிட்டி கொண்டு வரோம்? இப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலோடைய வெலாசிட்டி தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இதே பாக்ஸை நான் அப்படியே காப்பி பண்ணி இங்கே எடுத்து போகிறேன். என்ன நடக்குது? 75%
75% என்ன நடக்குது? ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. ப்ராஃபிட் புக்கிங் எக்ஸாக்டாக நடக்குதா? எக்ஸாக்டாக இந்த இடத்துல நடக்குதா? ஸோ மார்க்கெட் அகைன் கீழே விழுகுதா அந்த இடத்துல? ஸோ மார்க்கெட் எவ்ரி மூமெண்ட் வந்து ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் நடக்கும். அதனால தான் நான் சொல்கிறது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் ஒரு வெங்காயமும் கிடையவே கிடையாது. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னு எதுவுமே கிடையாது. பியூர் மேக்ஸ் தான். மார்க்கெட் பியூராக 75%ல் ஒர்க் ஆகுது. இதைத்தான் நான் பழைய வீடியோஸில் எல்லாத்துலேயும் ப்ரூவ் பண்ணி சொல்லியிருக்கிறேன். ஸோ ஆல்ரெடி மார்க்கெட்டு 75%ல் அடித்து கீழே விழுகுது, திரும்ப 75 போகும்போது திரும்ப அடிக்குது. இப்போது மார்க்கெட் இந்த பாக்ஸ்குள்ளே இருந்து அப்படி இந்த பாக்ஸுக்குள்ளே மாறிடுச்சு. அதனுடைய என்னது பவர். எப்படி மார்க்கெட் இங்கே ஒரு பாக்ஸ் போட்டிருந்தோம்ல, எப்படி இந்த பாக்ஸ்லேருந்து பவர் இந்த பாக்ஸுக்கு கிடைக்குதுன்னு நம்ம சொல்கிறோமோ, ஸோ இந்த பாக்ஸ்லேருந்து இந்த பாக்ஸுக்கு போகுது. ஏன் இந்த பாக்ஸ்லேருந்து அந்த பாக்ஸ்குள்ளே போகுது? செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் செல்லர் இங்கே இருக்கிற செல்லர் எல்லாமே இங்கேக்குள்ளே பவராக இருக்கிறான். இங்கே இருக்கிற செல்லர் எல்லாம் முடிஞ்சு போச்சு, காலியாகிடுச்சு. அவன் வந்து ஒன் சைடாக மாறிட்டான். ஸோ அடுத்த செகண்ட் ஆஃப் தேர்ட் பார்ட்டி செல்லர்லாம் இங்கே இருக்கிறான். மேஜராக இங்கே இருக்கும்போது என்ன ஆகுது? இந்த பாக்ஸை எங்கே பிரேக் ஆகுதோ அப்போது மொத்த லிக்விடிட்டியும் பயங்கரமாக இந்த இடத்துல இன்ஜெக்ட் ஆகி மார்க்கெட் என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். இங்கே பாருங்கள் மார்க்கெட் எப்படிப்பட்ட ஒரு மூவ் க்ரியேட் ஆகிருக்குன்னு பாருங்கள். புரிஞ்சிருச்சா? சிம்பிள். இப்போது வெலாசிட்டி எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டலோட வெலாசிட்டி முடிஞ்சு போச்சு, 75 முடிஞ்சிருச்சு. மார்க்கெட் கீழே விழுந்தது எங்கனக்குள்ள ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுதுன்னு தெரியுது. மார்க்கெட் கீழே விழுந்ததும் ஒரு முக்கியமான லெவலில் தான் விழுந்து ரீட்ரேஸ்ட் எடுத்திருக்கு. என்னென்னா அந்த பாக்ஸோடைய லெவல் எல்லாமே. இப்போது இங்கே பாருங்களேன், இந்த 52ல் இப்படி போட்டாலும் உங்களுக்கு இந்த இடத்துல சரி, இப்போ நான் சொல்ல வந்தது இல்லை, பட் உங்களுக்கு சொல்கிறேன் போட்டதுனால. இந்த இடத்துல 50%ல் உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங் லிக்விடிட்டி இன்ஜெக்ட் ஆகி மேலே போகிறது. ஏன்னா இதுக்கப்புறம் பாருங்கள் ரியலாக மார்க்கெட் மேலே போய் கொண்டு வரான். ஓகேவா? பட் நான் இப்போ போட வந்த 52 இந்த இது. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இந்த பாக்ஸை நான் ரிமூவ் பண்ணி விட்டுறேன். இந்த பாக்ஸை ரிமூவ் ஆகும்போது என்ன நடக்குது? எக்ஸாக்டாக என்ன நடக்குதுன்னா, இந்த 75%ல் மார்க்கெட் இப்போ இந்த பாக்ஸையும் நான் ஷார்ட் பண்ணிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு கண்ணுக்கு பார்க்குறதுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மிட் லெவலையும் நான் தூக்கிட்டா, மிட் லெவல்லையும் எக்ஸாக்டாக நடந்திருக்கு. நான் இப்போ அதை தூக்கி விட்டுறேன், மறந்துடக்கூடாது. இப்போது இந்த 52ல் மட்டும் நீங்கள் வச்சு பாருங்களேன். சாரி, இப்போ 52ல் மட்டும் வச்சு பாருங்களேன் எவ்வளோ எக்ஸாக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கு பாருங்கள் 75%ல். ஸோ இந்த இடத்துல மிட் பாயிண்ட்டு அழகாக 75% முடிச்சதுக்கப்புறம் மார்க்கெட் போய்ட்டு இந்த 50%ல் பாரு அழகாக ஒரு கன்சாலிடேட் கொடுத்துட்டு இதிலேருந்து ஃப்ரெஷ் லிக்விடிட்டி எடுத்துகிட்டு தாராளமாக மேலே போயிட்டான். ஓகேவா? இப்போ ஸ்விங்கு நமக்கு எங்கே மாறுது? வெலாசிட்டி எங்கே, யாரோட கையிலேருந்து எதோட கையிலேருந்து எதுக்கு மாறுது? வெலாசிட்டி மாறுது. சூப்பர், இதே தான். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் இருக்கிற வெலாசிட்டி இப்போது இந்த ஸ்விங்குக்கு மாறுது. இந்த ஸ்விங்குக்கு வெலாசிட்டி மாறுது. ஸோ இப்போ பாரு, ஸ்கேலை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லோ டு இந்த ஹை 87 பாயிண்ட்டு சேம் தான். இந்த இடத்துல இருந்து நீங்கள் அதே 87 பாயிண்ட்டு கொண்டு போங்களேன். எண்பத்தேழு எவ்வளோ அதை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. 174 தெரியுதா எந்த ஏரியான்னு? அதாவது நான் சொன்னேன்ல மார்க்கெட்டு காலையிலேயே என்ன சொன்னேன், 1:2 ரேஷியோ விட்டுருங்க. லெவலாக நான் சொன்னேன்ல, அப்சல்யூட் லெவலாக 270 வரைக்கும் மார்க்கெட், 770 வரைக்கும் மார்க்கெட் போவான்னு சொன்னேன்ல. ஸோ இதுதான் இந்த ரீசன் தான். ஸோ புரிஞ்சிருச்சா? 1:2 ரேஷியோவில் மார்க்கெட் போகணும். இந்த ஸ்விங்லேருந்து இந்த ஸ்விங்குக்கு மார்க்கெட்டு மாறிடுச்சு, அடாப்ட் ஆகிடுச்சு. சிம்பிள். இப்போ மார்க்கெட் ட்ரேட் ஆகிறது என்ன, எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு? இங்கே பாருங்களேன், நீங்கள் 52ல் அழகாக நீங்கள் அதுதான் நான் சொல்கிறது. 52ங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சிலம்பம். கரெக்டாக யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே 52ல் அந்த லோவில் இருந்து சாரி என்ன எலவுடாது $770. ஸோ ரேஞ்ச் உங்களுக்கு புரியுதா? இப்போ இந்த 52ல் இப்படி வச்சு பாருங்கள், உங்களுக்கு புரியுதான்னு. இப்போ என்ன நடக்கும்?
எந்த இடத்துல வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரணும், மேஜராக இந்த ஏரியாவில் ப்ராஃபிட் புக்கிங் வரணும். ஒன்று புரிஞ்சிருச்சா? ஸோ இதுதான் இந்த 770 டார்கெட் ஹிட் ஆகும்போதே என்ன ஆகுதுன்னா, மெயினான அதாவது இந்த லிக்விடிட்டி இருக்குல்ல, இதோட லிக்விடிட்டி ஃபுல்லாகவே இங்கே காலி ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நான் ஃப்ரெஷ் லிக்விடிட்டி வரணும். நம்ம நினைக்கிற மாதிரி மார்க்கெட்டில் கொட்டிக்கிட்டே இருக்கலாம் மாட்டான், அவனோட ப்ளே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் லிக்விடிட்டி திரும்ப இன்ஜெக்ட் ஆகணும், மார்க்கெட்டை டைரக்ஷன் திருப்பணும். அதை நம்ம இந்த டூல் வச்சோ பாக்ஸ் வச்சோ பிரிக்கணும். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, செல்லர்ஸ் ஆர் வேலிடுங்கிற ஒரு கான்செப்ட் உருவாகும், கிரியேட் ஆகும். அப்போ இந்த இடத்துல வந்து என்ன ஆகணும், ரேஞ்ச் பவுண்ட் கிரியேட் ஆகணும். அப்போ பெரிய மூவ் டக்குன்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிடணும், செல்லர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ஆப்ஷன் பையிங் பண்ணுறதுக்கு என்ன யோசிக்கணும். செல்லர் எதனங்க சார், செல்லர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆப்ஷன் பையிங் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. செல்லர்னால் நம்ம செல்லிங் தானே பண்ணணும், அதில் எப்படி ஆப்ஷன் பையிங்? அங்கே தான் நம்ம மைண்டு வேலை செய்யணும். அப்படி வேலை செஞ்சு உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை நீங்கள் எனக்கு வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். அதை தான் நான் நைட்டு ஆடியோ கொடுத்துருந்தேன். 80% வந்து அவனோட வேலை, 20% தான் நமக்கான பிளாட்ஃபார்மாக அவன் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பான். ஆப்ஷன் பையரும் பணம் பண்ணணும் அப்படின்றதுக்காக உருவாக்கியிருப்பான். அதை தான் நம்ம டீகோட் பண்ணி இப்போ சொல்கிறோம். அதை டீகோட் பண்ணால் மட்டும் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியுமானா முடியாது. அந்த 80% செல்லர்ஸோட ஏரியாவையும் நம்ம டீகோட் பண்ணணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ப்ராபபிலிட்டி, வின்னிங் ப்ராபபிலிட்டி யாருக்கு அதிகமாக இருக்குன்னா செல்லருக்கு தான் அதிகமாக இருக்கும். ஸோ செல்லருக்கு இருக்கிற வின்னிங் ப்ராபபிலிட்டியை நம்ம பையிங்க்கு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம மூளையை போட்டு பெரட்டணும். எடுக்கலாம், ஸ்பெகுலேஷன் வைக்கக்கூடாது. நம்ம அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணணும். இப்போ நமக்கு தேவை என்னென்னா, இந்த 75 அவன் தொடுவான். தொட்டதுக்கப்புறம் தான் அடுத்த வேலை. இந்த 75%ல் நீங்கள் வேணால் பாருங்கள், ஒரு டோஜி கூட அழகாக போட்டு கிரியேட் பண்ணும். நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்களே, இந்த டோஜி ஒரு பாக்ஸாக வச்சுருக்கலாம் அப்படின்னு. ஃபியூச்சரில் இது ஒரு லெவலாக நமக்கு கிரியேட் ஆகும். எதுக்கு? அதாவது மார்க்கெட் ரியாக்ட் பண்ணாத போது தான் கண்டினியூஸ்ல இருக்கும்போது இப்போ ஆல்ரெடி 1:2 ப்ராஃபிட் போயிடுச்சு. இது முடிஞ்சிச்சு, லிக்விட் இன்ஜெக்ஷனோட 1:2 முடிஞ்சது. அந்த இடத்துல நம்ம எடுக்க முடியாது. இதை வேணா இந்த இடத்துல, ஆனா இங்க டோஜி இல்ல, வேணா அது ஒரு சின்ன பாக்ஸா எடுத்துக்கலாம். டோஜி இனிமேல் எங்கன்னா இந்த 75ல, அதான் நான் சொல்றேன், இந்த 75 ஏரியால விழுகணும், ஃபார்ம் ஆகணும். கர்த்தர் அந்த இடத்துல வந்து விழுந்தா மட்டும்தான் நமக்கு இதாகும். ஸோ இதுதான் நான் கன்வே பண்ண வந்தது. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இனி வரும் மார்க்கெட்டில், ஓகே, இனி வரும் நாட்களில் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணும்? ரியாக்ட் பண்ணலாம். இந்த 184 பாயிண்ட் இருக்குல்ல, இந்த வெலாசிட்டி வந்து இனி ஃபர்தராக மூவ் ஆகும். புரிஞ்சுதா? லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கு கிரியேட் பண்ணுவான். அப்போது நாளைக்கு மார்க்கெட் முடிஞ்சு அடுத்த நாள் ஃப்ரைடே வந்து ப்ராஃபிட் புக்கிங் 174 பாயிண்ட்டுக்கு கிரியேட் ஆகலாம். இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் மண்டே அடுத்த வாரத்துக்கு இந்த லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் வந்து கிரியேட் ஆகலாம். அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மார்க்கெட் எப்படி எங்கே ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்களா, இந்த கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தெரியுதா? இப்போது இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த ஸ்விங் இருக்குல்ல 86 பாயிண்ட்டு, இந்த ஸ்விங்கும் இங்கே இருக்கிற ஹையோட ஸ்விங்கும் பாருங்கள் எங்கனக்குள்ளே வருதுன்னு பாருங்கள். 86 இந்த இடம் 724. இப்போ 724 வரைக்கும் கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ புரியுதா? அதோட 75%, அதோட 75%. அண்டர்ஸ்டாண்டா? புரியுது. இந்த 724ஓட 75%. எவ்ரி மூமெண்ட்லேயும் 75% மார்க்கெட் 100% டக்குன்னு குயிக்காக ரியாக்ட் ஆகிடும். திஸ் இஸ் நாட் கம்பி கட்டுற கதை, திஸ் இஸ் ப்ரூவன் மேத்தமெட்டிக்கல் விஷயம். அதனால் ஸோ இந்த விஷயங்கள் தான் மார்க்கெட் இப்படி தான் நடக்குது, இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பை பண்ண 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 என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு நம்மளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மூமெண்ட்டில் இது பண்ணுவோம். காலையில் நான் ஆர்டர் ஹிஸ்ட்ரி போட்டிருந்தேன்ல, 87 ரூபாய்க்கு போட்டது பார்த்தீங்கன்னா 230 ரூபா சம்திங் அந்த ரேஞ்சு வந்து நம்ம எவ்வளோ கொடுத்தா 210 ரூபாயில் கொடுத்துட்டு வெளியில் வந்தோம். ஸோ இதை தான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதனால் இந்த 52ல் கரெக்டாக யூஸ் பண்ணணும், பாக்ஸ் தியரியை கரெக்டாக யூஸ் பண்ணணும். இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலுக்கும் நீங்கள் பாக்ஸ் போட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். இப்போது இந்த பாக்ஸோட 50%லையும் பாக்ஸ் வந்து எக்ஸாக்டாக ரியாக்ட் ஆகிருக்கும். இப்போ இந்த பாக்ஸை கூட நீங்கள் அடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா, இங்கே பாருங்களேன்,
எக்ஸாக்டாக என்ன நடக்குது, 50% அங்க வந்து டச் பண்ணிட்டு 50% ரியாக்ட் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கு. எக்ஸாக்டாக இந்த டாப்பில் வச்சுட்டு மேலே போயிருக்கு. இப்போது மார்க்கெட் இன்கேஸ் இந்த பெரிய மூவ் நடந்தது, இந்த இடத்துல வந்து இந்த 50% தொடாமல் இப்படி மேலே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல ஒரு கேப்பாக நம்ம கன்சிடர் பண்ணணும். இப்போது அதே மாதிரி இந்த பாக்ஸையும் தொடாமல் இப்படி வந்துட்டு போயிடுச்சுனாலும் வச்சுக்கோ, இந்த கேப்பை நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கணும். பட் இங்கெல்லாம் தொட்டுட்டு போனதுனால தான் மார்க்கெட்டில் இவ்வளோ பெரிய லிக்விடிட்டி பையிங் சைடு மூவ் ஆகிறதுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு மொமெண்டம் கிடச்சிருக்குது. ஸோ இனி வரும் நாட்களில் மார்க்கெட்டோடைய ஸ்விங்கு இந்த ஸ்விங்குக்கு மார்க்கெட் இனி ஃபர்தராக ரியாக்ட் ஆகும். எழுதி வச்சுக்கோங்க. புரிஞ்சதா? அவ்வளோதான். இதுதான் உங்களுக்கான இன்றைக்கி பூஜா ட்ரேடோட ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நான் கன்வே பண்ண வந்தது. ஸோ இந்த வீடியோவை நான் இப்போ குரூப்பில் நீண்ட நாட்களுக்கு பிறகு லைவ் மார்க்கெட்டில் அனலிசிஸ் பண்ண மாதிரி குரூப்பில் நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணலான்னு இருக்கிறேன். அதையும் பார்த்துக்கணும். பூஜா ஹாலிடேவோட ஒரு ஸ்பெஷல் ஈஸியான விஷயங்களை டீகோட் பண்ண மாதிரி இதில் இருக்கும். எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணியிருப்பேன், கொண்டு வந்திருக்கிறேன். அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக விளையாட்டுத்தனமாக அப்படியே உங்களுக்கு கன்வே பண்ணது. இப்போ ஒரு இதை ரெக்கார்ட் பண்ணி அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும் அப்படின்றதுக்காக தான் டக்குன்னு பண்ணது. வேறு ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருக்கா? இப்போ நீங்க கேட்டீங்களா இதுவா, செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பையர் மீது அந்த 80% திங்க் பண்ணணும்னு சொல்றீங்களா? அப்ப என்ன நான் நினைக்கிறேன்னா, இப்போ ஒருவேளை செல்லர்ஸ் புட் செல்லர்ஸ் டாமினன்ட்டா இருக்காங்கன்னா, அப்ப நம்ம வந்து செல் பண்றதுக்கு நம்மகிட்ட கேபிட்டல் கிடையாது. அப்ப நம்ம என்கிட்ட ஒரு 3 லட்சம் இருக்கு, 5 லட்சம் இருக்குன்னா, நான் என்ன செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, அப்ப புட் செல்லர்ஸ் வந்து டாமினன்ட்டா இருக்கும்போது மார்க்கெட் டைரக்ஷன் இதெல்லாம் நம்ம அந்த எங்க 70% அந்த ஃபிபனாக்கி இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அப்ப புட் செல்லர்ஸ் டாமினன்ட்னா நம்ம கால் பை பண்ணி போயிடலாம்ல. இல்ல கால் செல்லர்ஸ் டாமினன்ட்டா இருக்கிற பட்சத்துல நம்ம புட் பை பண்ணி போயிடலாம். அதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொல்றேன். அந்த கேள்விக்கு பதில் கொடுக்குறீங்களா? அந்த செல்லர் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன பண்ணணும்னு கேட்ட கேள்விக்கு அதை யோசிச்சு அது நீங்க சொல்லுங்க. பின்னொரு நாட்களில் சொல்லுங்க, நம்ம வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பட் இதை விட முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு நடந்தது. என்ன நடந்திருக்கு? இப்போ வீடியோ பார்க்குறவங்களுக்கும் ஒரு கேள்வியாக இருக்கும், ஐயோ என்ன நடந்திருக்குன்னு தெரியலையே கேட்குறாருன்னு. இன்றைக்கும் எக்ஸ்பைரி, நேற்று எக்ஸ்பைரி, நேற்று மந்த் எண்ட் எக்ஸ்பைரி, இன்னைக்கு டே 1 இன்னைக்கு லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் டே. புரிஞ்சுதுங்களா? எப்படி நான் அந்த வீக்குக்கு நான் சொல்கிறேனோ, மண்டேயோடைய முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேனோ, இது மந்த்துக்கு டே 1 பூஜா வருது. சைக்காலஜிக்கலாகவும் இருக்குது, டெர்மினாலஜிக்கலாகவும் டே 1ஆம் தேதி இன்னைக்கு. நேற்று மந்த் அண்ட் எக்ஸ்பைரி, இன்றைக்கி மந்தில் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு வீக்கு எல்லாமே இன்றைக்கி 1ஆம் தேதி வருது. ஸோ இவ்வளோ விஷயங்களை வந்து நம்ம கொண்டு வரணும். கேட்கும்போது ஈஸியாக இருக்கும். நான் அதை தான் சொல்கிறேன். இதை தொடர்ச்சியாக இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் திங்க் பண்ணல, யோசிக்கலை, வைக்கல அப்படின்னா இது வந்து ஒரு கண் கட்டின வித்த மாதிரி தான், ஒரு காணல் நீர் மாதிரி தான் இருக்கும். பட் இந்த லாஜிக்கில் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதைத்தான் பயிற்சி பட்டறதுல இன்னும் இதுக்கு பின்னாடி என்ன லாஜிக் இருக்குது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றது சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இதை தான் அவளோட நீங்களும் எதிர்பார்த்துட்ருப்பீங்க பயிற்சி பட்டறையை பற்றி. அதோடைய அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே நான் விரைவாக கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி பூஜா டேயில் இவ்வளோ தான் விஷயங்கள் முடிஞ்சிருச்சு. நாங்கள் இன்றைக்கி எல்லாம் வெளியில் கிளம்புறோம். லஞ்சுக்கு டைம் ஆகிடுதா? ஆயிடுத்து 1ஆம் தேதி 1 மணி ஆயிடுச்சு. ஓகே, எங்களுக்கான லஞ்ச் ப்ரிப்பரேஷன். பாய் 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 சொல்லிருங்க. ரெட் கலர் பட்டன். Thank you Shiva. Okay, thank you.